Hi friends, welcome back to C-Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா டர்போ இல்லாத இன்ஜினுக்கும் டர்போ இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? 1.5 லிட்டர் இன்ஜின் உள்ள ஒரு கார் ஒன்று இருக்கு, இன்னொரு காரும் அதே 1.5 லிட்டர் இன்ஜின் தான். ஆனா ஒன்னு பறக்கிற மாதிரி போகுது, இன்னொன்னு சாதாரணமா போகுது. இன்ஜின் சைஸ் ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த வித்தியாசம் மட்டும் எப்படி? டர்போனா என்ன, டர்போ இன்ஜின் வாங்குறதுக்கு உண்மையிலே ஒர்த்தா? ஸோ இந்த வீடியோ முடியும் போது இதுக்கான ஆன்சர் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஜினுக்கு உண்மையில என்ன தேவை? ஒரு இன்ஜின் வேலை செய்யணும்னா என்ன தேவை? நிறைய பேர் பெட்ரோலோ டீசலோ அதை சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே ஃபியூயல் மட்டும் இருந்தா போதுமா? ஏர் இல்லாம இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அதனால ஏர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் அடுப்பு எரியும் போது அதை ஊதி பார்த்துருக்கீங்களா? காற்று அதிகமாக போகும்போது அந்த ஃப்ளேம் இன்னும் நல்லா எரியும். ஸோ அதே பிரின்சிபிள் தான் இன்ஜினுக்கும். டர்போ இல்லாத இன்ஜினை நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் சொல்லுவாங்க. வெளியில இருக்கிற காற்றை அதுவே உள்ள இழுக்கும், யாரும் அதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால கிடைக்கிற பவருக்கு ஒரு லிமிட் இருக்கும். டர்போ ஏன் வந்துச்சு? இன்ஜினியர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இன்ஜினுக்கு இன்னும் அதிகமான ஏர் நம்ம அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது தான். அதுக்கான ஆன்சர் தான் டர்போ. ஆனா இந்த டர்போவை யார் சுத்துறாங்க? ஸோ டர்போ எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். பெட்ரோல் எரியுது, எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில வருது. அந்த கேஸ் டர்போவோட டர்பைனை சுத்த வைக்குது, அந்த டர்பைன் கம்ப்ரஸரை சுத்த வைக்குது, அந்த கம்ப்ரஸர் அதிகமான காற்றை இன்ஜினுக்குள்ள அனுப்புது. ஸோ அதிகமான ஆக்சிஜன், அதிகமான ஃபியூயல் பேன் ஆகுது, இதனால அதிகமான பவர் கிடைக்குது. ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, டர்போ புதுசா பவர் உருவாக்கல, வீணாக போகிற அந்த எக்ஸாஸ்ட் கேஸை புத்திசாலித்தனமா அது பயன்படுத்துது. டர்போவோட ஹிஸ்டரி பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி புதுசு கிடையாது. 1905ல் ஸ்விஸ் இன்ஜினியர் அல்ஃபிரட் புஜ்ஜி அப்படிங்கிறவர் இந்த யோசனையை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கிட்டாரு. எக்ஸாஸ்ட் கேஸை ஏன் வீணாக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. ஆரம்பத்தில் கார்ல கிடையாது, ஷிப்ஸ், ஏர்கிராப்ட், டீசல் இன்ஜின் இதுல தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் கார்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1980க்கு அப்புறமா டர்போ ரொம்ப பிரபலமாச்சு. இப்ப சின்ன இன்ஜின்ல கூட டர்போ வருது. சரி, டர்போ வந்தா நமக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ டர்போ இன்ஜினுக்கும் நார்மல் இன்ஜினுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கலாம். டர்போ இல்லாத இன்ஜினா இருந்தா சிம்பிளான டிசைனா இருக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைவு, ஸ்மூத்தான டிரைவிங், ரிப்பேர் காஸ்ட் ரொம்ப கம்மி. இதே டர்போ இன்ஜினா இருந்தா அதிகமான பவர், அதிகமான டார்க்கு, ஓவர்டேக் பண்றது ரொம்ப ஈஸி, ஹைவே டிரைவ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ஹில் கிளைம்பிங் மலையில ஏறுறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஹைவேல ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த டர்போ இன்ஜினுக்கும் நார்மல் இன்ஜினுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே நமக்கு தெரியும். டர்போக்கும் ஒரு சின்ன குறை இருக்கு, அதுதான் டர்போ லேக்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரேட்டர் அழுத்தின உடனே ஃபுல் பவர் வராது. எக்ஸாஸ்ட் கேஸ் ஸ்பீட் அதிகமான பிறகுதான் அந்த டர்போ முழு வேகத்துல வேலை செய்யும். ஆனா மாடர்ன் கார்ஸ்ல இந்த ப்ராப்ளம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அடுத்து மைலேஜ்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் வரும். டர்போ இன்ஜின்னா அதிகமான ஃபியூவல் எடுக்குமா அப்படிங்கிறது. ஆனா இதுக்கு பதில் என்னன்னா, டிரைவிங் ஸ்டைல் தான் முக்கியம். காம் டிரைவிங்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும், அக்ரெசிவா டிரைவ் பண்ணா கண்டிப்பாக மைலேஜ் குறையும். அதனால டர்போ மட்டும் மைலேஜ் குறைகிறதுக்கு காரணம் கிடையாது. யாரெல்லாம் டர்போ இன்ஜின் வாங்கலாம்? ஹைவே யூஸ் ரொம்ப பண்றவங்க, லாங் ட்ரிப் அடிக்கடி போறவங்க, ஹில் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி டிராவல் பண்றவங்க, ஃப்ரீக்வெண்டா ஓவர்டேக் பண்றவங்க, ஃபுல் ஃபேமிலியோட டிராவல் பண்றவங்க. டர்போ யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னா, சிட்டி யூஸ்க்கு மட்டும் காரை யூஸ் பண்றவங்க, ரொம்ப காமா டிரைவ் பண்றவங்க, மெயின்டெனன்ஸ் குறையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க, பட்ஜெட் ஓரியன்டா இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு டர்போ இன்ஜின் தேவையில்லை. ஸோ டர்போனா வேறொரு இன்ஜின் கிடையாது, எக்ஸாஸ்ட் கேஸை மறுபடியும் பயன்படுத்துற ஒரு டெக்னாலஜி தான் அது. அதனால ஒரே இன்ஜின்ல இருந்து அதிகமான பவர் கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சொல்லுங்க, ஒரே காரு டர்போ வேரியன்ட், நார்மல் வேரியன்ட்னு 2 வேரியன்ட் இருக்கு. ரெண்டுத்துக்கும் 1.5 லட்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்க எதை வாங்குவீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. C-Drive சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்க சந்திக்கிறேன். Till then, bye.